ஹாய் எவ்ரி ஒன். ஸோ வேரி தாய் ட்ராமாவோட எபிசோட் 14 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் ஹீரோக்கு குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலாக இருக்காரு. ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கும் அந்த 2 குழந்தைங்களும் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் பிறந்த குழந்தைங்க தான் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஹீரோ இங்கே அடிப்பட்டு சீரியஸாக பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோட அம்மாவுக்கு சொல்லணும்ல. ஹீரோனோட ஆண்டி ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே ஹீரோவோட நிலைமையை சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பதறி அடிச்சு ஹீரோவை பார்க்கறதுக்காக இங்கே கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. ஸோ போலீஸ் அந்த ஏரியா இருந்து சிசிடிவி கேமரா வச்சு பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த 2 ரவுடிகளும் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த விஷயம் அந்த பொலிட்டிஷியனுக்கு தெரிய வருது. ஏன்னா அவன் தானே இவங்க 2 பேரையும் இவங்க கொலை பண்ண சொல்லி அனுப்புனது. அதுல ஒருத்தன் போய் சொல்றான், கூட வந்து மாட்டிக்கிட்டான், இப்போ என்ன பண்றது, அவன் நீங்க தான் சொல்லிட்டாங்க நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு இவர்ல பயங்கரமா டென்ஷன் ஆயிடாரு. உங்ககிட்ட ஒரு வேலையை செய்ய சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா, அட்லீஸ்ட் அவனோட உயிர் போயிருந்தா கூட பரவாயில்ல, இப்ப பாருங்க இப்ப அவனை மாட்டிக்க போறோம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு சரி விடு பரவாயில்ல, ஜெயில இருக்கவங்க கிட்ட நம்மளை பத்தின எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு, அவனுக்கு போல நான் வேற ஒருத்தர் ரெடி பண்ணி வைக்கிறேன் பழி ஏத்துக்கிறதுக்காக சொல்லிட்டு வேற யார் மேலேயோ பழி போடுறதுக்காக யோசிக்கிறான். அப்படியே இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ எப்படியோ ஒரு வழியா கண் முழிச்சிட்டாரு. ஹீரோயின் தான் பக்கத்திலே கவலையா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கண் முழிச்சதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோ கையை பிடிச்சிட்டு உனக்கு ஒண்ணு இல்ல நல்லா இருக்குல்ல கண் முழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தெரியுமா, எவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ 2வது வாட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு சந்தோஷம், என்னது மறுபடியும் நீ பிரெக்னென்ட் இருக்கே, நமக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுதா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா 3வது ஒரு குழந்தை வரப்போகுது, நீ ஆசைப்பட்டது மாதிரி நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா லைஃப் லாங் வாழ போறோம் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சந்தோஷமா ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூ டூ சொல்றாரு. இப்படி ஒரு வழியா இவங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சு இப்படி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே இங்க ஹீரோட அப்பாவை காமிக்கிறாங்க. தம்பிக்காரன் அன்னைக்கு கோச்சிட்டு போனவன் தான் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. தம்பிக்காரனோட அம்மா ஹீரோட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க, பாருங்க வெளியே போனவன் இதுவரைக்கும் வீட்டுக்கு வந்து சேரல, எங்க இருக்கா என்னன்னு ஒண்ணுமே தெரியல, அவனை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க தம்பிக்காரன் வரவனை பார்த்தாலே தெரியுது ரொம்ப சோகமா டயர்டா வர. அவனை பார்த்தது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வந்துட்டியா எங்கடா போன வாவான்னு சொல்லிட்டு அப்போ தம்பிக்காரன் சொல்றேன், இல்ல நான் ஒன்னும் இங்க உங்க கூட சேர்ந்து இந்த பிசினஸ் எடுத்து ரன் பண்ணி உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக எல்லாம் வரல, என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு இதை கேட்டு இவங்க என்னடா பேசுறேன்னு மாதிரி நின்னுட்டு இருக்க. அங்க போலீஸ் வராங்க. வந்தவங்க ஹீரோட அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோவை பிசினஸ் போட்டினால கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இவருக்கா ஒண்ணுமே பிள்ளை என்னது நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணி என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்போ போலீஸ்காரங்க சொல்றாங்க, அந்த ரவுடிங்களை ஒருத்தர் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவன் தான் நீங்க தான் அவனுக்கு ஆர்டர் கொடுத்து கொலை பண்ண சொன்னீங்கன்னு சொல்லியிருக்கான். சோ நீங்க இப்ப எங்களோட வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது யாரோட பிளான், அந்த பொலிட்டிஷியன் பிளான், அவனுக்கு மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சோ அந்த ஜெயில மாட்டிக்கிட்ட அந்த ரவுடி கிட்ட ஹீரோட அப்பா தான் சுட சொன்னான்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லிருக்கான். சோ அவன் அப்படி சொல்லிடவே போலீஸ் வந்து ஹீரோட அப்பா அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோட அப்பா சொல்றாரு, இல்ல நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணல, நான் எப்படியான கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன், அவன் என்னோட சொந்த பையனை நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லிடாரு. இதை கேட்டுட்டு சித்திக்காரன தம்பியை பார்க்கணும், என்னது அவனோட பையனான்னு சொல்லிட்டு இதனாலதான் அவன் என்ன செஞ்சாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உன் கூடவே வச்சுட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தியா, எனக்கே துரோகம் பண்ணிட்டல, உன்னை என்ன பண்ண போறேன் பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். தம்பிக்காரன் நம்ம சும்மா இருங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறான். அவனுக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். ஏன்னா இவ்வளவு நாள் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்த திடீர்னு அவனோட அப்பாவுக்கு பையன் அவனோட அண்ணன் சொல்லிட்டு சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருக்கும். சோ அவன் அவங்க அப்பாக்காரனே அதிர்ச்சியை பார்த்துட்டு இருக்க. ஹீரோட அப்பால போலீஸோட போறதுக்கு முன்னாடி அப்படியே திரும்பி இவங்க 2 பேர்கிட்டையும் சாரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவரு போலீஸ்காரங்களோட போயிடாரு. இங்க தம்பிக்காரோட முகத்தை பார்க்கணுமே, பாவம் ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கான். இது தெரியாத நம்ம ஹீரோ இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட எல்லா உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா. சோ ப்ராப்பரா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாரு. இவங்க 2 பேருமே சரி பரவாயில்ல, நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம், பெரியவங்க நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்காக நான் என்னோட பேரன் பேத்திகளை தண்டிக்க முடியாதுல, அவங்களுக்காக நான் அவங்கள மன்னிச்சு விட்டுடுறேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரா. அவ்வளவுதான், அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்பாடா ஒரு வழியா அப்படி இப்படி எல்லா பிரச்சனையும் முடிந்து கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் சரிதான், ஆனா குழந்தைங்க கிட்ட இது வரைக்கும் நாம தான் அப்பா அம்மான்னு சொல்லலையே, இப்ப எப்படி சொல்றது, அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கவலைப்படுறாங்க. ஆனா வேற வழி இல்ல, அவங்க கிட்ட பேசி புரிய வச்சுதானே ஆகணும். சோ அடுத்ததா குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோயின் பக்குவமா அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு ஹீரோவை பிடிக்கும்ல, ஹீரோ தான் உங்களோட அப்பா, அதோட நான் தான் உங்களோட அம்மா, நாங்க 2 பேரும் தான் உங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்ல, சோ அவர் தான் அப்பா அப்படின்னு சொன்னதுமே இவங்க வேற எந்த தாட்டுமே வச்சுக்க உடனே சந்தோஷப்படுறாங்க, உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினை அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் இதுவரை குழந்தைங்களை அவங்க அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு கூப்பிட்டு பழகிருக்க மாட்டாங்கல்ல. சோ முதல் தடவை அம்மா அப்படிங்கிற வார்த்தை கேட்டது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தடவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அம்மான்னு கூப்பிட வச்சு கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள்ல இவ்வளவு நாள் ஆண்டியை தானே அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க, அப்போ ஆண்டி எங்களுக்கு யார், அவங்கள நாங்க எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நானும் அம்மா தான் உங்களுக்கு, ஆண்டி அம்மா தான், நீங்க என்ன அம்மான்னு கூப்பிடுற மாதிரி ஆண்டியை அம்மானே கூப்பிடலாம், எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அப்படியே இங்க குழந்தை பிரச்சனையும்
சுமூகமா முடியுது. இந்த பக்கம் ஹீரோட அப்பாவை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் சொல்றாங்க, பாருங்க அவன் என்னோட சொந்த பையன், அவனை கொலை பண்றதுக்கு நான் எப்படி ஆள் அனுப்புவேன், அதோட அப்படி அனுப்புறது நான் இல்ல, அதுக்கு காரணம் இன்னொருத்தர்னு சொல்லிட்டு இவரு அந்த பொலிட்டீஷியனோட பேரை போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. போலீஸ்காரங்களுமே அவர் இதுல எப்படி இன்வால்வ் ஆனாருன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ்ல விட்டு கேட்டுட்டு இருக்க இவரை நம்ம தம்பிக்கார இருக்கார்ல, அவன் என்னதான் இருந்தாலும் மனசு கேட்கல, சோ அவர் எப்படியாவது ஜாமீன்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி அனுப்பியிருக்கான். அந்த வக்கீலும் போலீஸ் கிட்ட பேசி இவரை எப்படியோ வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே வந்தவர் அடுத்ததா உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கார்ல, சோ அவர் எப்படியாவது பாக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவோட அம்மாவும் யூஎஸ்ல இருந்து வந்துட்டாங்க. வந்தவங்க அங்க ஹீரோ பக்கத்துல இருக்காங்க, ஹீரோவை டேக் கேர் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க கோமா சித்திக்காரியும் கூடவே தம்பிக்காரனும் வரான். அங்க வந்த சித்திக்காரியில இருக்கிற கோவத்துல அங்க இருக்கிற ஹீரோயினோட அம்மாவை பார்த்ததும் பலார்னு அவங்களோட கண்ணத்துல ஒரு அரை, எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு வருஷமா என்னோட ஹஸ்பண்டோட நீ இல்லைங்களா அஃபேர் வச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இப்படி உங்களுக்குள்ள எங்க கைகளை போயிடுது. அப்போ கரெக்டா அங்க ஹீரோ பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்த ஹீரோவோட அப்பா வராரு. அங்க நடக்கிறத பார்த்துட்டு ஓ நிறுத்துங்க, எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டையை தடுத்து நிறுத்துறாரு. ஹீரோவும் அந்த குண்டடி காயத்தோட தன்னோட அம்மா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவரும் இப்படி ஒரு வழியா பேசி எடுத்து சித்திக்காரியை கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. அப்போ அந்த சித்திக்காரியில என்ன ஃபேமிலியா சேர்ந்து ஹீரோவை என்னோட ஆபீஸ்க்குள்ள கொண்டு வந்து சொத்தெல்லாம் அவன் எழுதி வைக்கணும் தானே உங்களோட பிளான், அது எப்பவுமே நடக்காது, இது என்னோட அப்பாவோட கம்பெனி, சோ அதுக்கு அடுத்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, உங்க யாருக்குமே அது கிடைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டுல ஹீரோக்கு கோவம் வந்துருது. என்ன யாருக்கு வேணும் உங்களோட சொத்து, எப்பவுமே இவரு என்ன அவரோட பையனா நினைச்சதே இல்ல, அந்த கம்பெனியும் சொத்தையும் எப்படியாவது காப்பாத்தி அதை உங்களோட பையனுக்கு கொடுக்கணும்னு தான் என்ன இங்க கூட்டிட்டே வந்தாரு. இவருக்கு என்ன பத்தியே என்னோட அம்மா பத்தியே எப்பவுமே கவலைப்பட்டதில்ல, அவர் உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாருன்னு சொல்ல இதை கேட்டது அப்பா ஹீரோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது இப்படி சொல்றான், லீகலா இந்த சொத்தெல்லாம் தம்பி கண்ணுக்கு போறேன்னு அவர் நினைச்சிருப்பாரு. இருந்தாலும் ஹீரோ மேலே ஹீரோட அம்மா மேலே பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல, ஹீரோ இப்படி எண்ணத்துல இருக்கானேன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோ சொல்றது எப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு புதுசா இன்னொரு பிரச்சனை வருது. அங்க ஹீரோயினோட அம்மா அப்பா ஆண்டி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்தவங்க இங்க நடந்துட்டு இருக்கல அவரை பார்த்துட்டு என்னது ஷாக் ஆகிட்டு இருக்க, குழந்தைங்க இதெல்லாம் பார்க்கவா செய்வாங்க, சோ வந்த குழந்தைங்க அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிப்பாங்களாம். ஹீரோவோட அப்பாவோட முகத்தை பார்க்கணுமே, என்னது இந்த ரெண்டு பேரும் உன்னோட குழந்தைங்களா அப்படின்னா என்னோட பேர பசங்களான்னு சொல்லிட்டு இதை கேட்டது ஹீரோவோட அப்பா என்னது உன்னோட பேர பசங்களா அப்படின்னா ஹீரோ உன்னோட பையனான்னு சொல்லிட்டு உடனே சித்திக்கரையில ஆமா அப்பன மாதிரி தானே பிள்ளை இருப்பான், இப்படி ரகசியமா குழந்தை பெத்து வளர்த்துக்கிறது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹீரோ யாரோட பையன் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. எப்படியோ ஒரு வழியா சமாதானம் ஆகி ஹீரோயினோட கல்யாணம் வரைக்கும் பேச்செடுத்த ஹீரோயினோட அப்பா மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுறாரு. ஹீரோவோட அப்பாவுக்கு பையனா இருக்கிற ஹீரோக்கு நான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஏன்பா அப்படி பண்றீங்க, அவன் இந்த உண்மையை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருந்தானே அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது என்ன எதுன்னு சொல்லி நான் கிட்ட கேட்கிறேன், இதுக்காக இல்ல நீங்க கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, நான் அவனை லவ் பண்றேன்ப்பான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஹீரோயினோட அப்பாவோட அப்பா அதாவது ஹீரோட தாத்தா இருக்கார்ல, அவரு இறந்ததுக்கு ஒரு வகையில ஹீரோவோட அப்பா தான் காரணம் போல இருக்கு. சோ என்னோட அப்பா இறந்ததுக்கு காரணமானோட பையனுக்கு என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், என்னோட 3 பேர குழந்தைங்களை நானே வளர்த்துக்கிறேன், உனக்கு அவன் தேவையில்லை, சோ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான், மறுபடியும் போச்சாங்கிற மாதிரி ஹீரோயின் சோகமா ஹீரோ கிட்ட வந்து நடந்ததை சொல்றாங்க. அப்பா மறுபடியும் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் சரி கவலைப்படாத பாத்துக்கலாம், நீ அமைதியாரி என்ன நடந்தெல்லாம் சரி பண்றேன், அதோட என்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது, சரி விடு பாத்துக்கலாம் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தைரியப்படுத்துறாரு. ஹீரோனோட அம்மா கவலைப்படாத, உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்து ஸ்டில் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் தான் காரணம், சோ அந்த லவ்வே உங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஹீரோட அம்மாவும் இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்ததா ஹீரோனோட அம்மா ஹீரோட அப்பா போயிட்டு மீட் பண்ணி பேசுறாங்க. ஹீரோட அப்பா இங்க பாரு, ஹீரோ ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு நீ மறுபடியும் யோசிக்கே போயிடு, அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிற பிரச்சனையில எப்படியாவது பேசி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ இல்லாமல சோ மறுபடியும் நீங்க எங்களை எங்கேயாவது மறைச்சு வைக்கலாம்னு தான் பாக்குறீங்கல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல, நான் என்னோட லைஃப்ல பாதியே நான் உங்களுக்காக வாழ்ந்துட்டேன், இனிமே நான் என்னோட பையனுக்காக என்னோட பேர குழந்தைங்களுக்காக வாழ போறேன், ப்ளீஸ் எங்க 2 பேரும் விட்டுருங்க, இனிமே எங்களோட வாழ்க்கையில வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஹீரோவோட அப்பாக்கு இவங்களும் போயிட்டாங்க, அந்த சித்திக்காரியும் போயிட்டாங்க, இப்ப யாருமே இல்லாம தனி மரமா நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ உடம்பு சரியாயி ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. அதான் இப்ப எல்லாருக்கும் இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சுல, இனிமே ஹீரோவோட அம்மா போயிட்டு யூஎஸ்ல தனியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சோ ஹீரோ அவங்கள நேரா அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இனிமே யாரை பத்தியும் கவலை இல்லாம இனிமே நீங்க எங்க கூட இங்க இருக்கலாம், 2 பேரும் ஒண்ணா இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட இங்க செட்டில் ஆகுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோட அப்பா கிட்ட எவ்வளவு பேசி பாக்குறாங்க, அவரோட நிலையில இருந்து இறங்கி வர்ற மாதிரி இல்ல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்கான்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றாரு. சோ ஹீரோயின் கேக்குறாங்க, ஏப்பா எதனால நீங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அப்படி என்னதான் ஆச்சு, நம்ம தாத்தா இறந்து போனதுக்கு எப்படி அவர் காரணம்னு சொல்லிட்டு அப்போ இவரு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. என்னன்னா ஹீரோனோட தாத்தாவும் தம்பிக்கானோட தாத்தா அதாவது அந்த சித்திக்காரோட அப்பா அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் ஹீரோனோட அப்பா ஹீரோனோட அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, ஆனா ஹீரோனோட அம்மா
அம்மா மேல ஹீரோட அப்பாவுக்கு இந்த ஒன் சைட் லவ் தோத்து போனதுனால எப்படியாவது இவங்கள பழி வாங்கணும், இவங்களை விட பணக்காரங்களா ஆகணும், இவங்களை ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு அந்த வெறியில இவர் போயிட்டு சித்திக்காரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட தாத்தாவை ஏமாத்தி அவருக்கு அந்த பிசினஸ்ல இருந்து ஷேர் எல்லாத்தையும் இவங்க பக்கம் எழுதி வாங்கிட்டு அவரை அந்த கம்பெனியை விட்டு தூரத்தையும் விட்டுருக்காங்க. அப்ப அந்த அதிர்ச்சியில அவரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. ஹீரோனோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம் யாரு? ஹீரோவோட அப்பா. சோ தன்னோட அப்பாவோட சாவுக்கு காரணமானவனோட பையனுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு முடிவா சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா அவரை மாதிரி ஹீரோவும் இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? ஹீரோ வேற, நீங்க முன்னாடி நடந்த விஷயத்த வச்சு இப்ப எங்களோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றது நியாயமே இல்லப்பா, எப்படி இருந்தாலும் நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்களோட முடிவுல உறுதியா இருக்காங்க. இப்படி இங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க அங்க ஆக்ட்ரஸ்னு ஒருத்தி இருந்தால அவளை காமிக்கிறாங்க. அவ போறதுக்கு வேற இடம் இல்லாம அவளோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. முகம் உடம்பெல்லாம் பயங்கர காயமா இருக்கு. சோ அவளை பார்த்து அவங்க அம்மா மேமா இப்படி வந்து நிக்கிறங்கிற மாதிரியாக இவ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். என்னன்னா அந்த பொலிட்டிஷியன் இவளை பயங்கரமா அடிச்சிட்டு இவளை எங்கேயா தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணி போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஆளுக்கு கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்களும் இவளை கொலை பண்றதுக்காக ஒரு காட்டு பகுதிக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. வந்தவங்களை ஒருத்தன் எப்படியும் அவளை கொலை பண்ணதானே போறோம்னு சொல்லிட்டு இவ கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கா. இவ எப்படியோ ஒரு வழி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க அவங்க அம்மா கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. வந்தவ சொல்றா, இப்ப என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, எதுவுமே இல்ல, சிட்டிக்குள்ளே போக முடியாது, அவங்க என்ன துரத்திட்டு இருக்காங்க, அதனால கொஞ்ச நாள் இங்கதான் தலைமறைவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவ அம்மாவோட இங்க தலைமறைவாயிடுறா. இவ்வளவு பட்டும் அவ திருந்தல. இன்னும் அவ ஹீரோயின் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவளோட செயல்கள் நடத்தினாலதான் அவ இந்த நிலைமையில இருக்காங்கிற மாதிரி புரிஞ்சுக்கவே இல்ல. ஹீரோயின் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க மேலே கோபத்தை வளர்த்துக்கிற, அவங்கள ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கணுமே. ஹீரோட அப்பா தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு தடை போட்டுறால. சோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற ஸ்பாட் எங்க? நம்ம ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்ல. அப்படி மீட் பண்ணும்போது ஹீரோ கிட்ட அவங்க அப்பா சொன்ன அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு ஹீரோவும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பாஸ்ட்ல நடந்த நமக்கு சம்பந்தம் இல்லாத அந்த விஷயங்கள்னால நம்மளோட ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன், கவலைப்படாத, நான் ஏதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. இந்த பக்கம் சித்திகார் இருக்காங்கல்ல, இது எப்படி அவங்க அப்பாவோட கம்பெனி தானே. சோ ஹீரோவோட அப்பாவை ஆபீஸ்க்குள்ள விட மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இவரை இனிமே நீங்க எனக்கு தேவையில்லை, இது என்னோட சொத்து, இனிமே இதை நானே பாத்துக்கிறேன், அதனால நீ இனிமே எனக்கு தேவையில்லை, இங்க நீ போலான்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விடுறாங்க. இவருக்கா நம்பவே முடியல. இப்படி ஒரே நாள்ல இப்படி வீதிக்கு வருவான்னு சொல்லிட்டு அவரு அப்படியே அதிர்ச்சி நின்றுருக்க. தம்பிக்காரனுமே எதிர்த்து எதுவும் பேசுற மாதிரி இல்ல, அவனுமே அம்மாவுக்கு சாப்பிடுதான். இத்தனை வருஷமா இன்னொரு ஃபேமிலியை மறைச்சு வச்சிருந்திருக்காருன்னா எப்படி இவங்க சடனா அதை ஏத்துக்க முடியும்? சோ தம்பிக்காரனுமே அவரை தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, எனக்கு அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனுமே போக சொல்லிடுறான். இவர் யாருமே இல்லாம நிராதரவா அப்படியே அங்க இருந்து அந்த ஆபீஸ்ல இருந்து சோகமா வெளியே வராரு. கட் பண்ண தம்பிக்காரன் நடந்திருக்க எல்லா பிரச்சனைனாலையும் அப்படியே மன உளைச்சலா ஒரு பார்ல போயிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்படி அவன் இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம பக்கத்து டேபிள்ல இருந்தவர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட தம்பிக்காரன் குறுகுறுன்னு பார்த்துட்டான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வேற வரான். தம்பிக்காரனும் சும்மா வீட்டுல அவனுமே அவனை அடிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கைகலப்பாயிடுது. இந்த விஷயம் ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிய வருது. இது ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பாரதம் போல இருக்கு. சோ அவரு கால் பண்ணி ஹீரோவோட அப்பாவை இங்க வர சொல்ல அவர் இங்க வராரு. அங்க வந்து தம்பிக்காரன் அடியெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தம்பிக்காரன் கிட்ட என்னடாச்சு, ஏன்டா இப்படி சண்டை போட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் அது கேட்கறதுக்கு நீங்க யாருங்க பாருங்க, நீங்க என்னோட அப்பா இல்ல, நான் உங்களோட பையனும் இல்ல, இனிமே என்னோட வாழ்க்கையில குறுக்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அவரை எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிடுறான். பட் என்னதான் அவன் இப்படி பேசினாலும் அவர் அப்பா இல்ல. சோ அவன் அப்படியே விட்டு வர என்ன சோ போதையில இருக்கிற அவனை அப்படியே கைத்தாங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இங்க வந்தா சித்திக்காரி வேற அவரை பிடிச்சி திட்டுறாங்க. தம்பிக்காரனுக்கு இன்னும் கோவம் தெரியல. அப்பா அம்மா அவரை வெளியே போக சொல்லுமா, அவர் நமக்கு எதுவுமே இல்ல, அவரு நம்மள லவ் பண்ணவே இல்ல, நம்மள அவர் உண்மையில லவ் பண்ணியிருந்தாருன்னா இப்படி இன்னொரு ஃபேமிலியை மறைச்சு வச்சு இருந்திருப்பாரா, நமக்கு துரோகம் பண்ணிருப்பாரா, அவர் எனக்கு அப்பாவே இல்ல, அவர் எனக்கு வேண்டாம், போ சொல்லுங்கம்மான்னு சொல்லி சித்திக்காரியுமே அவர்கிட்ட இனிமே எனக்கு இந்த சம்பந்தம் இல்ல, இந்த கல்யாணம் இனிமே செல்லாது, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவரை துரத்தி விட்டுறாங்க. தம்பிக்கார நிலைமை தான் ரொம்ப பாவம். நடக்கிற எதையுமே சமாளிக்க முடியாம போயிட்டு ஓன்னு கத்தி அழுறான். அப்படியே இந்த பக்கம் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு அப்பான்னு ஒருத்தர் சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த அப்பா யாருன்னு சொல்லிட்டு இப்பதான் காமிக்கிறாங்க. இவர் தான் ஃப்ரெண்டோட அப்பா. அதோட அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அவரை பாக்குறதுக்காக அவருக்கு பர்த்டே கேக்லாம் ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்டு அவர்கிட்ட போன்ல பேசிட்டு அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், கேக்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பி காஃபி ஷாப்பை மூடிட்டு வெளியே வர. அப்படி வெளியே வரும்போது அவங்க ஒரு வேன் வந்து நிக்குது. வேன்ல இருந்து ரெண்டு அப்படி இறங்குறாங்க. இறங்கி இவகிட்ட வா, உன்னதான் பார்க்க வந்திருக்கோம், உங்ககிட்ட ஒருத்தர் பேசணுமா, என் கூட வான்னு சொல்லிட்டு இவளா என்னது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசணுமா, நான் எதுக்கிட்ட உங்களோட வர முடியாது போங்கடான்னு சொல்ல இவனுங்களா இப்படி கூப்பிட்டாலும் வர மாட்டா, உன்னை தூக்கிட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு இவள அங்கிருந்து வலுக்க டைமா எடுத்துட்டு போக பாக்குறாங்க. இவனும் விடுங்கடான்னு சொல்லிட்டு அவனுக்கு கிட்ட போராட்டிட்டு இருக்கா. அந்த கரெக்டா தம்பிக்காரன் ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு வந்தவன் இதை பாக்குறான். பார்த்துட்டு எவன்டா அவன் அவளை எடுத்துட்டு போறது விடுங்களான்னு சொல்லிட்டு அவன் இவனுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல என்னமோ இவன் நல்லா தான் சண்டை போடுறான். ஆனா அதுக்கப்புறம் அவனுங்க ரெண்டு பேரும் இவனை அடிச்சு போட்டு இவனை மயக்கமாக்கி ஃப்ரெண்டையும் மயக்கமாக்கி ரெண்டு பேரையும் அவங்க வந்த வேன்ல தூக்கி போட்டு எங்கேயோ கூட்டிட்டு
போறானுங்க. ஃப்ரெண்டோட அப்பா என்னடா வரேன்னு சொன்ன பொண்ணு இன்னும் வரல, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஃப்ரெண்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. சோ என்னாச்சு இது எங்க போனான்னு சொல்லிட்டு சரி ஹீரோனுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி ஹீரோனுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்ட் இங்க வரேன்னு சொன்னாரு, இன்னும் வந்து சரி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலாமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுமே இல்லையே என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, இருங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. சோ நேரா ஹீரோனுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை, ஃபோன் பண்ண அட்டெண்ட் பண்ண மாட்டேன்றா. அவளோட அப்பாவும் அவளை பத்தி தெரியலன்னு சொல்றாரு. சோ நீ உடனே காஃபி ஷாப்புக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோவும் காஃபி ஷாப்புக்கு வராரு. ஹீரோயின் வராங்க. அதோட ஃப்ரெண்டோட அப்பாவுமே அங்க வராரு. அங்க வந்தவங்க அங்க தம்பிக்காரனோட கார் நிக்கிறத பாக்குறாங்க. அது நேரத்துல அங்க அந்த கேக்கு கீழே கிடக்குறது, அவளோட பேக் கிடக்குறதெல்லாம் பாக்குறாங்க. சோ இங்க என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் எங்க போனாங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டோட அப்பாவோட அசிஸ்டன்ட் சொல்றான், பாஸ் நம்ம தான் ஃப்ரெண்டோட போன்ல ட்ராக்கிங் ஆப் போட்டு வச்சிருக்கோம்ல, அவ எங்க இருக்கான்னு நம்ம கண்காணிக்கிறதுக்காக அவள பாத்துருவோம், அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருன்னு சொல்லிட. சோ இவங்க ஃப்ரெண்டோட போனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவ எங்க இருக்காங்கிற லொகேஷன் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் கிளம்பி அந்த லொகேஷனுக்கு வராங்க. இங்க ஃப்ரெண்டையும் தம்பிக்கான காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு பாலடைஞ்ச பங்களால கட்டி போட்டு வச்சிருக்கு. 2 பேரும் மயக்கத்துல இருக்காங்க. ஃப்ரெண்டு தான் முதல்ல கண்முழிச்சு பாக்குறா. தம்பிக்காரன் மயங்கி இருக்கான். சோ தம்பிக்காரன் பட்ட எந்திரின்னு சொல்லிட்டு சோ அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சவங்கிட்ட கேட்கறான், நீ ஏன் இப்படி பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்ட, நீ தப்பிச்சு போயிருக்க வேணும்னு சொல்லிட்டு. அப்ப தம்பிக்காரன் சொல்றான், என்ன விளையாடுறியா, நீ ஒரு ஆபத்துல இருக்கும்போது நான் இப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும், அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது, எங்க புறம் நான் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ல பாடுறாங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. தம்பிக்காரன் அவளை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நான் ரொம்ப கவலையா இருந்தேன், எனக்கு நீ யாருமே இல்லாத மாதிரி இருந்தது, அதான் உன்னை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு உன்னை பாக்குறதுக்காக வந்து அங்க இப்படி நடந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும் அதான் சொல்லிட்டு அவன் சோகமா இருக்கிற பார்த்துட்டு ஃப்ரெண்டு கேட்கறா, என்னாச்சு உனக்கு, என்ன நீ எதுக்கு இப்படி சோகமா இருக்க, ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு. அப்போ தம்பிக்காரன் சொல்றான், ஆமா எனக்கு நீ யாருமே இல்லை, என்னை பத்தி கவலைப்படுறது கூட யாருமே இல்லை, எனக்கு என்ன ஆனா கூட அதை பத்தி கவலைப்படுறதுக்கு கூட எனக்கு இப்ப யாருமே இல்லை தெரியுமா, எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுறான். சோ அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற, என்னாச்சுன்னு சொல்லிட்டு. தம்பிக்காரன்ல சரி அதை விட, அதை அப்புறமா பேசிக்கலாம், இப்ப நான் மாட்டிட்டு இருக்கிற பிரச்சனை இந்த வெளியே வரல, ஆமா யாரு உன்னை இங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க, யார் இவனுங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டு ஆமா சொல்றாங்க இல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க. எனக்கு தெரியலடா யாரா இவங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி. சரி என்னோட பேண்ட் பாக்கெட்ல போன் இருக்கு, எப்படியாவது என்னோட பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து கூட நம்ம யாருக்காவது போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவளோட பின்னாடி பேண்ட் பாக்கெட்ல போன் இருக்கு. சோ ஹீரோ 2 பேரும் அந்த போனை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க. போனை எப்படி ஒரு வழியா வெளியே எடுத்துடுறாங்க. ஆனா போனு கை தவறி கீழே விழுந்துருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே கிடக்கிற போனை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த ரவுடிங்க அங்க வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றீங்க நீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போனையை பாத்துறாங்க. சோ கொடுங்க போன்னு சொல்லிட்டு போனை புடுங்கி வச்சுட்டு உங்களை பார்த்து பேசுறதுக்காக ஒரு முக்கியமான ஒருத்தர் வருவாரு, அவர் வர வரைக்கும் நீங்க எங்கேயும் போக முடியாது, இங்க தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட நாங்க கொஞ்சம் தனியா பேசணுமேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை தனியா எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க. அப்போ அங்க அந்த பொலிட்டீஷியன் வரான். இவன் தான் ஃப்ரெண்டா கடத்திட்டு வர சொல்லியிருக்கான் போல இருக்கு. சோ வந்தவங்க நடந்துக்கிற பார்த்தா அவனோட ஆளுங்களை புடிச்சு கத்துறான், ஏண்டா உங்களை என்ன பண்ண சொன்ன, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை நான் அவளை தூக்கிட்டு வரதான் சொன்னேன், இப்படி அவகிட்ட தப்பா நடந்துக்க சொன்னேன்னா போங்கடான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ டீமை தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டோட போன் லொகேஷனை வச்சு அவ இருக்கிற இந்த பில்டிங் குள்ள வந்துட்டாங்க. சோ வந்தவங்க இங்க எங்கதான் பக்கத்துல அவ இருக்கா, சோ அவளை எப்படியா நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த பொலிட்டிஷியன்ல பயங்கர கோவத்துல இருக்கான். ஃப்ரெண்டை இவன் எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கான்னா இவன் மேலதான் அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. சோ இவனுக்கு எதிரான ஆதாரத்தை நம்ம ஃப்ரெண்ட் இருக்கால அவளோட அப்பாவை வச்சு கலை பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. சோ அந்த விஷயம் இவனுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்காக தான் இவளை மிரட்டுறதுக்காக தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். தம்பியுமே வாலண்டியரை வந்து மாட்டிக்கிட்டான். இந்த பொலிட்டிஷியன்ல அவ இருக்கிற கோபத்துல ஃப்ரெண்டோட கண்ணத்திலே கண்ணா பின்னு அறையிறான். தட்டி கேட்கிற தம்பிக்குமே அடி விழுது. அவகிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மாட்டி விடுறதுக்கு, நீ இவ்வளவு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்ப, எனக்கு எதிராக வர யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் இங்க கத்தவே நம்ம ஃப்ரெண்டுல அவனுக்கு மேல ஒன்ன மாதிரி கெட்ட புத்தி உள்ளவங்களுக்கு கெட்ட தாண்டா நடக்கும், கடவுள் இருக்காண்டா உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு இவளுமே கத்த ஆரம்பிக்க அவனா வர்ற கோவத்துக்கு இவ்வளவு ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு அவரோட ஆட்கள் கிட்ட இவங்க 2 பேரையும் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வர கரெக்டா ஃப்ரெண்டோட அப்பாவும் அவனை பாத்துட்டு ஏன் நீதான் பொண்ணை கடத்திட்டு வந்தது உன்னோட வேலை தானே இதுன்னு சொல்லிட்டு இவரு அந்த பொலிட்டிஷியனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோல அப்ப உள்ளது அவங்க 2 பேர் இருக்காங்க, இவனோட ஆட்கள் இருப்பாங்க. சோ நம்ம இப்படி சும்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டு கையில ஒரு கட்டையை எடுத்துட்டு ஹீரோயினை நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இங்க தனியா நிக்க வச்சுட்டு அவர் உள்ள போறாரு. அவர் போற நேரத்துக்கு இந்த ரவுடிங்கள்ல இவங்க 2 பேரும் அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம போன ஹீரோவும் அவர் கையில இருக்கிற கட்டையை வச்சு அந்த ரவுடிங்களை அடிச்சு மயக்கமாக்கிடுறாரு. இவங்க 2 பேரையும் காப்பாத்தவும் செஞ்சுறாரு. கரெக்டா எப்பவும் போல லேட்டா போலீஸ் வருது, வந்து அந்த ரவுடிங்களை அடிச்சு எடுத்துட்டு போக இவங்க 2 பேரும் ஒரு வழியா சேஃப் ஆகுறாங்க. சோ தம்பிக்காரல்ல எப்படா தப்பிச்சிட்டோடான்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்ச முகத்தோட நம்ம ஃப்ரெண்டையே பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பானா. இதை பார்த்தா ஃப்ரெண்டோட அப்பா இல்ல, ஹலோ நான் அவளோட அப்பா, இங்க ஒருத்தர் குத்துக்கலாட்ட நின்னுட்டு இருக்கேன், என் முன்னாடி என் பொண்ணை இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு முறைக்க இவனா ஐயோ முறைக்கிறானிங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க. இப்படி எந்த பிரச்சனை இல்லாம இவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. அடுத்ததா ஹீரோயின் குழந்தைங்களை ஹீரோவையும் ஹீரோட அம்மாவை மீட் பண்றதுக்காக ஒரு மாலுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து இவங்க எல்லாரும் ஃபேமிலியா சந்தோஷமா பேசுறத நம்ம ஹீரோட அப்பா இருக்காருல்ல அவருமே தனியா ஓரமா நின்னுட்டு பாத்துட்டு இருக்காரு. அவருக்குமே இப்படி ஃபுல் ஃபேமிலியா ஹீரோவை பாக்குறதுக்கு பேர குழந்தைங்களை பாக்குறதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அப்படியே அவங்கள பார்த்துட்டு அடுத்தது தனியா ஹீரோட அம்மாவை மீட் பண்றாங்க. ஹீரோட
ஹீரோட அம்மா கிட்ட கேக்குறாரு, குழந்தைங்களோட பேர் என்ன, அவங்களுக்கு எத்தனை வயசு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இவங்களுமே அவங்கள பத்தின எல்லா விஷயமே சொல்லிட்டு, ப்ளீஸ் இப்படி சந்தோஷமா இருக்கிற ஹீரோட வாழ்க்கையில வேற எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க ப்ளீஸ், அவனை அப்படியே வாழ விடுங்களேன்னு சொல்லி. இவருமே இப்ப வாழ்க்கையில அவருக்கு நடக்கிற இந்த விஷயங்களால எல்லாம் ரொம்ப மாறிட்டாரு. அவர் செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு திருந்த ஆரம்பிச்சிருக்காரு. ஹீரோயினோட அம்மா இப்படி சொன்னதை கேட்டுட்டு இவருக்குமே ஹீரோக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுது. சோ என்ன பண்றாருன்னா நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. அங்க வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட, நான் முன்னாடி செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் என்ன செஞ்சிருந்தாலும் அது என்னோட போகட்டும், என்னோட தப்பு என்னோட பையனோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்னோட பையனுக்கு அவனோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கொடுத்துறேன், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோட அப்பா இவரை மன்னிக்கிற மாதிரியே இல்ல. சோ இவர் என்ன பண்றாருன்னா, என்னோட பையனுக்காக என்னோட வாழ்க்கையில நான் எதுவுமே செஞ்சது இல்ல, பட் இதை அவனுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, அவங்க 2 பேரையும் சேர்த்துவே நான் அதுக்காக என்ன வேணா பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. இதை அங்க வந்து நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. பார்த்தவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தன்னோட அப்பா இன்னொருத்தர் முன்னாடி இப்படி மண்டி போட்டு கெஞ்சி கேட்கறாருன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோட அப்பா அழுறாரு, ப்ளீஸ் என்னோட மன்னிப்பை ஏத்துக்கோ, என்னோட பையனை ஏத்துக்கோ, என்னோட பையன் சந்தோஷமா இருக்கணும், ப்ளீஸ் அவனை தண்டிச்சிடாதேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினோட அப்பாவோட காலிலே விழுந்துருவாராம். பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோவுக்கா அழுகே வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோனோட அம்மாவா, என்னது இது அவன் இப்படி கெஞ்சினா, இவன் அப்படி நின்னுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவை பாக்குறாங்க. அவர்ல எந்திரி, இப்படி பண்ணாத, இப்படி நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் எல்லாம் மாறிடும்னு சொல்லிட்டு நினைக்காத, நான் எதையும் மறக்கல, உன்னை மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இவருக்குமே அவர் காலில் விழுந்து கெஞ்சுறது கஷ்டமா இருந்தாலும் அந்த மன்னிக்கிற மனப்பக்கம் இவருக்கு வரல. சோ அப்படி ஸ்டபனா நிக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவா, சே இவ்வளவு கெஞ்சி இவன் ஒத்துக்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டு அழுறாரு. ஹீரோட நிலைமையை பார்க்கணுமே, நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. போயிட்டு ஹீரோக்கு ஆறுதல அவங்களோட கையை பிடிச்சிட்டு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அவங்களால இந்த சிச்சுவேஷன்ல எதுவும் செய்ய முடியல, யாருக்குன்னு பேசுறது. அப்படி அடுத்ததா ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு அப்பா கிட்ட கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் எப்படியாவது எங்களோட கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன், நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூட அவரோட காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறாங்க. ஹீரோனோட அம்மா சொல்றாங்க, ஏன் இவ்வளவு ஸ்டபனா இருக்கீங்க, நம்ம பொண்ணோட சந்தோஷம் முக்கியம் இல்லையா, அவளுக்கு இதுதான் சந்தோஷம்னா அதை நடத்தி கொடுங்களேன்னு சொல்லிட்டு. பட் இவர ஒத்துக்கவே மாட்டேன்னுங்கிற மாதிரி ஒத்த கால்ல நிக்கிறாரு. அவ்வளவுதான், ஹீரோனுக்கு நம்பிக்கையே போயிடுது. ஹீரோ கிட்ட அழுறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அப்பா ஒத்துக்கவே மாட்டேன்றாரு, அப்பா ஒத்துக்காம நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோ தான், எங்க பாரு நம்பிக்கை தளர விட்டுறாத, நான் இருக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது பிரச்சனையை சமாளிப்போம், இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு வரும், கவலையே படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. அப்படியே இது எபிசோட் 14 இங்க முடியுது. சோ இன்னும் ஃபைனல் எபிசோட் தான். அந்த எபிசோட்ல எப்படி ஹீரோயினோட அப்பாவை இவங்க சமாதானப்படுத்தி இவங்களோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போறாங்க, அந்த பொலிட்டீஷியனை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த எபிசோட்ல பார்த்துலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.